வணக்கம். மாமனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது நம்மை ஈர்த்தவர்கள், நாட்டுக்கு உழைத்தவர்கள், நல்லவர்கள் என்று பெரியவர்கள் என்று வருஷப்படுத்தி பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த வகையில் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் என்று பல்வேறு பட்டங்களை கொண்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றி அதை பேசுகிற நானும் உற்சாகமாகறேங்க. அது மட்டும் இல்லை, கேட்குற எல்லோரும் உற்சாகமாகறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு முறை பல்கலைக்கழகத்தில் ஐயா ஆர்.எம். வீரப்பனுடைய அறக்கட்டளையின் பேரில் நான் 8வது வள்ளல் அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி பேச போயிருந்தேன். உண்மையிலேயே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறீங்க அவரை பற்றி பேசுகிறப்ப. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவருடைய ஊர் எது, அவர் பிறந்தது என்றால் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். அதாவது கேரளாவில் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் மருதூருங்கிற அந்த ஊரில் அவருடைய தந்தையார் பேர் கோபாலமேனன், அன்னை சத்யா அவர்கள். இந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைகளில் 2வது குழந்தை தான் நம்முடைய பிரசிடர் எம்ஜிஆர் அவர்கள். மூத்தவர் சக்கரபாணி அவர்கள். சரி, இது நமக்கு தெரியும். இவர் இது தவிர வேறு என்ன புதுசாக தெரியும்? நான் இப்போ இலங்கைக்கு போயிருந்தேங்க. அப்போ போயிருந்தப்போ கண்டி அந்த இடத்த தாண்டி இதுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே அந்த புத்தருடைய பல்லெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த கோயிலை தாண்டி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த இலங்கைக்காரர் என்ன பண்ணார், என்கிட்ட சொல்லி அந்த பக்கம் ஒரு சின்ன கிராமத்துக்கு காமிச்சு கையெடுத்து கும்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. நான் உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு, என்ன கோயிலெலாம் காணமே அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எம்ஜிஆர் பிறந்த ஊருக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஏன்னா மலையாள தேசத்தை சேர்ந்தவராக இருந்தும் கூட அவருடைய தாய் தந்தையர் அவர்கள் தோட்ட வேலைக்காக இலங்கைக்கு போன போது அங்கு தான் இவர் பிறந்திருக்கிறார். அங்கே பிறந்து அந்த அந்த அவங்க தோணியில் இங்கே தூக்கிட்டு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தோணியில் அப்பா அம்மா, கையில் குழந்தை, அந்த சின்ன அண்ணன் சின்ன குழந்தை. அந்த கையில் இருந்த குழந்தை தமிழ்நாட்டுடைய முதல்வராக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் என்று எந்த ஜோதிடர் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க முடியுமா? அப்படி வந்த அந்த குழந்தை இங்கே வந்த பிறகு வளர்ந்த விதமும் தன்னை வளர்த்து கொண்ட விதமும் தாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். கும்பகோணத்துக்கு போயிருந்தேன் பேசுகிறதுக்காக. அப்போது ஒரு வீதி வழியாக கூப்பிட்டு போனாங்க. இந்த பார்த்திங்களா, இதாங்க எம்ஜிஆர் 3வது வரைக்கும் படித்த பள்ளிக்கூடம். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சிங்க. ஏன்னா நான் பிறந்த இடத்த பார்த்துட்டேன்னா அடுத்து அவர் படித்த இடத்த பார்த்தேன். அதே மாதிரி குழல் மன்னம்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா பாலக்காட்டு பக்கத்தில். நான் ஒரு முறை பாலக்காட்டுக்கு பல்கலைக்கழக வேலையாக போயிருந்தபோது அந்த குழல் மன்னம்ங்கிற ஊருக்கு போயிருந்தோம். அந்த குழல் மன்னம்ங்கிற ஊருக்கு நாங்கள் போயிட்டு வந்து 4 நாள் கழித்து எம்ஜிஆர் இந்த ஊருக்கு வந்துட்டு வந்தாருனாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தா, அந்த குழல் மன்னம் யாருடைய ஊர் தெரியுங்களா? எம்ஜிஆர் அவருடைய துணைவியாராகிய முன்னாள் முதலமைச்சரான வி.என். ஜானகி அவர்கள் பிறந்த ஊர் இந்த குழல் மன்னம். அதாவது அமெரிக்காவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் நலமடைந்து வந்த உடனே அவர் சென்ற ஊர்களில் ஒன்று அந்த குழல் மன்னம். அது அங்கே அந்த இப்போ சின்ன ஒரு அக்ரஹாரம் இருக்குது. அதில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அங்கே எம்ஜிஆர் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவர் பிறந்த இடம், அவர் வளர்ந்த இடம், அவர் பார்த்த இடம், இதெல்லாம் நானும் போய் பார்க்க எனக்கு ஒவ்வொரு விஷயமா ஞாபகத்துக்கு வருதுங்க. அவர் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு படத்தில் பாட்டு பாடியிருப்பார். வாலி எழுதின பாட்டது. அதே தலைப்பில் ஆனந்த விடலில் தொடர் எழுதிட்டு வந்தார். அப்போ அவர் சொல்கிற அந்த செய்திகள்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. தம்பியாகிய நானும் அண்ணனாகிய எங்கள் சக்கரபாணி அண்ணனும் சாப்பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அம்மா என்ன செஞ்சாங்கன்னா நாடகத்தில் நடிக்க அனுப்புனாங்க. எதுக்கு தெரியுங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை, இப்போ நாடகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அப்போ எல்லாம் மத்தியான சாப்பாடெல்லாம் போடலை. அப்போ அந்த காலத்தில் அவன் சொல்கிறாரு, பிள்ளைக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடட்டுங்கிறதுக்காக எங்கள் அம்மா எங்களை அனுப்பி வச்சாங்க சொல்லிவிட்டு தன்னுடைய தாயாகிய சத்யாமையார் பற்றி அவர்கள் சொல்கிற போது என்ன ஆச்சரியங்கிறீங்க. அந்த அம்மா எவ்வளவு மன உறுதியும் வீரமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஒரு நாள் என் வீட்டு வாசலில் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது. ஒரு வெறிநாய் ஓடி அந்த குழந்தையை கடிக்க வந்துருச்சு. எல்லோரும் கத்துறாங்களே தவிர ஒன்றும் செய்யலை. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வேகமாக எந்திரிச்சு ஓடி அந்த நாயோட வாழை கையில் பிடிச்சி ஒரு சுற்றி எரிஞ்சாங்க பாருங்கள். அது செவத்தில் அடித்து அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிடுச்சு. இந்த தைரியம் வேறு யாருக்கு வரல. நாங்கள்லாம் மிரண்டு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி அந்த அம்மா செய்யலைன்னா அந்த நாய் அந்த குழந்தையை குதறி போட்டிருக்கோம்.
இப்போ இதை சொல்லிவிட்டு இந்த நெஞ்சுரம் ஒருவேளை எங்களுக்கெல்லாம் வந்திருக்கணும்னு நான் எழுதுகிறாருங்க. அதே போல் தன்னுடைய பால்யகால படிப்பு 3வது வரை முடிஞ்சிருது. நாடகத்தில் அவருக்கு நிறைய ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்க. குறிப்பாக அவருடைய நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரே சொல்கிற மாதிரி காளியன் ரத்னம். காளி வேஷம் போட்டு வந்தார்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குமா. சபாவதி படம் பார்த்துருப்பீங்க, அதில் வேலைக்காரராக வர்ற அந்த காளியன் ரத்னம் தான் அவருக்கு ஆசிரியர். அவர் எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம், பாடம் சொல்லி கொடுக்குறப்ப தப்பு விட்டுட்டு அட்டி எப்படி விழுகுமாங்க, குச்சியில் கையெல்லாம் சிவந்து போகுமா அப்படியே. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால அந்த கதாநாயகி வர்ற சீனில் நிறைய பொம்பளை பிள்ளைகள் வர்றப்ப இவரும் பொம்பளை பிள்ளைய வேஷம் போட்டு போய் உட்காந்துருப்பாராம். அப்போது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாராம், அந்த பாவடை அழுக்காயிடக்கூடாதுன்னு இப்படி பாவடையை தூக்கிட்டு உட்காருவாராம். சின்ன பிள்ளையாக இருக்கப்ப உள்ளே வந்தோடனே அவர் அடி வெளுத்துட்டாராம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டால் பொம்பளை மாதிரி இருக்க வேணாமா, அதை டக்குன்னு மடிச்சு கட்டுறது, இப்படி தூக்கிட்டு உட்கார்றது, இல்லை அழுக்காயிரும்னு, போடா உள்ளே போடா அப்படின்னு. அடி, வறுமை, வேதனை இத்தனையும் தாங்கிட்டே வளர்ந்து வர்றாருங்க. அதுவும் அவர் வந்த பழைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். சதிலீலாவதி முதல் படம் நமக்கு தெரியும். அதுக்கு முதல்ல எத்தனையோ படங்களில் வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். பிறகு அவருக்கு கிடைத்த வேடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். தியாகராஜ பகவதர் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார், அவரோடு நடிச்சிருக்கிறாரு. அவரோடு நடிச்சிருக்க ஒரு அந்த படத்தோடைய காட்சியில் என்ன தெரியுமா அவருங்களே, தியாகராஜ பகவதரை கண்ணை குருடாக்கி அப்படியே ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு வசனம் பேசுவார், செங்கோலை பிடிக்க வேண்டிய கைகள் சிறைக்கம்பியினுடைய கம்பிகளை பிடித்து கொண்டிருக்கிறதே என்று பேசுகிறவர் எம்ஜிஆர். அதே மாதிரி அபிமன்யு படம் வந்தது இல்லையா, அந்த அபிமன்யு படத்தில் அந்த காலத்தில் கிருஷ்ணனாக நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிச்சிருப்பார், அர்ஜுனனாக எம்ஜிஆர் நடிச்சிருப்பாருங்க. அதுவும் அந்த போர்க்கள காட்சியிலலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய பேசுகிற அவசரம். நான் பார்த்து இன்னொரு படம் என்னென்னா ரத்னகுமார்னு ஒரு படம். அந்த ரத்னகுமார் படத்தில் பியு சின்னப்பாவோடு நடிச்சிருப்பார். தளபதியாக வந்து அவர் வந்து அந்த இதுகளெல்லாம் தட்டி கேட்குற ஆளாக இருப்பார். இதே மாதிரி ஒரு காட்சி, 2 காட்சி, 3 காட்சி எப்படி வந்தவர் தாங்க. மருதநாட்டு இளவரசி வருகிற போது அவர் நடித்த அந்த படம் ஓடின ஓட்டம் விஎன் அவர்கள் தான் அதில் துணையாக நடிச்சிருப்பாங்க. பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது. 2 படம் 3 படங்க. பிறகு 1958 நாடோடி மன்னனை அவர் வந்து டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வர்றாருங்க. அப்போ எத்தனை அறிவு இருக்கணும்னு பாருங்கள். சினிமாவில் போய் நடிச்சுட்டு வர்றது வேறு வகைங்க. நடிச்சுட்டு வர்றப்பே கேமராவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், லைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறணும், வசனம் பற்றி தெரிஞ்சுக்கிறணும், பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், படத்துக்கு பேர் எப்படி வைக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். இவ்வளோ விஷயங்கள் அவர் எல்லாத்தையும் கற்று வச்சிருக்கிறார். இன்னும் கூட சினிமா உலகின் முடிசூடா மன்னனாக அவர் விளங்கினார். என்ன சாட்சின்னா, அவர் நடிக்கிற படத்தில் யார் யார் நடிக்கணுங்கிற விஷயத்துக்கு கூட அவரே முடிவு பண்ணுவார்பாங்க. அதே போல் யார் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் பாட்டு எழுதினா நல்லாயிருக்கும், பாட்டு எப்படி இருக்கணும், இதெல்லாம் கூட சொல்வாராம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு. அடையாப்பா, அதை பற்றி பேசணும்னா அது தனியாக பேசலாம். அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குங்க. அது என்ன தெரியுமா, பாம்பேக்கு ஒரு ஷூட்டிங்காக எல்லோரும் போகிறாங்க. ரயிலில் தான் அப்போல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, எல்லோரும் ரயிலில் போகிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஷனில் இறங்கி என்னமோ வாங்க போகிறப்ப எம்ஜிஆர் அவருடைய செருப்பு பிஞ்சு போயிடுது. பார்த்தாரு, அப்படி இது உதறி போட்டு சரி வேறு செருப்பு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பாம்பேக்கு போயாச்சு. போய் என்ன ஸ்டேஷன்ட்டானே ஒரு கடையில் போய் செருப்பு வாங்கிட்டு வரணும்னே அப்படின்னு. ஏன்ட்ட ஒரு செருப்பு இருக்கே, நீ போட்டு பார்க்குறியான்னு. அது எப்படின்னு எனக்கு சேரும் அப்படின்னு இருக்காரு. போட்டு பாரு சேருதான்னு அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு இதை பார்சலை பிரித்தா, இவர் நேற்று உதறி போட்டார் பார்த்தீங்களா, அந்த செருப்பு தான். அதை எடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லி பாலிஷ் போட்டு வாங்கி வச்சுருந்துருக்காரு. அப்போ சொன்னாராம், தம்பி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆடம்பரமாலாம் நம்மளால் செலவழிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு நீ என்ன பண்ணு, இதை போட்டுக்கோ, தேவையானப்போ வாங்கிக்கலாம், அம்மாவுக்கு பணம் அனுப்பு, வீட்டுக்கு ஏதாவது பாரு அப்படின்னு அவர் சொன்னதை அதில் எழுதுறாருங்க. எனக்கு தனியாக பொருளாதாரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஆசான்கள் எனக்கு பொருளாதாரத்தை ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் பின்னாடி ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, முதலமைச்சராக ஆகிட்டார் எம்ஜிஆர். ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த அமைச்சரவையில் ஒருவேளை என்எஸ் கிருஷ்ணன் உயிரோடு இருந்திருந்தால் கலைவாணர் அவர்களுக்கு என்ன மந்திரி பதவி கொடுப்பீர்கள்? எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்ல போகிறாருன்னு. எம்ஜிஆர் என்ன சொல்ல தெரியுமா, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க, அவர் உயிரோடு இருந்தால் அவரல்லவா முதலமைச்சராக இருந்திருப்பார்,
நான் அல்லவா அவருடைய மந்திரி சபையில் இருந்திருப்பேன். எப்படியான ஒரு ஒரு அருமையான எண்ணமும் செயல்பாடும் பாருங்க. அதுதான் மதுரை வீரன் படத்தில் அப்போ அப்பா அம்மா 2 பேரும் நடிப்பாங்க. யார் என்எஸ் கிருஷ்ணன் டி.ஏ. மதுரமோ, அது எம்ஜிஆர் அதில் மகனாக வருவார். கண்ணதாசனுடைய வசனம், ஜி ராமநாதனுடைய இசை, அப்படியான ஒரு படங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு ஈடாக ஒன்று சொல்ல முடியாது. அப்போ காளியன்ற தினத்தில் கலைவாணரிடத்தில் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் கூட சொல்கிறாருந்தா, கலைவாணர் சிலைக்கு ஒரு முறை மாலை அணிவிக்க போகிறாருங்க. இது நான் கேள்விப்பட்ட விஷயந்தான். ஆனால் கேள்விப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் கலைவாணர் சிலைக்கு போய் மாலை போட போகிறாரு. பெரிய மாலை போட்டுட்டு வணங்கிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த மாலையை ஒருத்தன் உருவிட்டு போயிட்டான். எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம். சுற்றி இருக்கிற அதிகாரிகள் ஒரு கோபத்தில் முறைச்சிட்டு, யார் அவனை பிடி அப்படின்னு இருக்காரு. ஓடி இருக்காங்க எல்லோரும். ஓடி ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்த உடனே, எதுக்காக போட்ட மாலையை எடுத்த அப்படின்னு கோபமாக கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் என் கூட வந்தால் சொல்லுவேன், இங்கேயே சொல்லு. அப்படி சொல்ல முடியாது, நீங்கள் வாங்க. எம்ஜிஆர் யோசிச்சார். சரி வா போவோம். மற்றவங்களாம் தடுத்தாங்க. இரியா அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். கூட போயிருக்காரு. ஒரு சின்ன சந்து வழியை போய் நடக்க முடியாத சேர் சகதியாக இருக்குது, அதெல்லாம் போகிறாரு. போனால் நடுத்தருவில் ஒரு பெஞ்சு போட்டு பிணம் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல போட்டார்ல மாலை, அந்த மாலை அதில் போட்டிருக்கு. எம்ஜிஆர் ஸ்தம்பிச்சு நின்றுட்டாரான். யார் அதுன்னு கேட்டிருக்காரு. அந்த மாலையை திருடி அடி வாங்கினாலாம் சொன்னானே எங்கள் அம்மா. கடைசிக்கு மாலை வாங்கக்கூட என்கிட்ட காசு இல்லை, அதனால் அந்த மாலை அதில் தானே போட்டுங்க, அதை போய் எடுத்து வந்துடலான்னு பார்த்தேன். அவசரத்தில் நீங்கள் இருக்க போய் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு காலில் விழுந்திருக்கான். உடனே அவனை தூக்கி கையில் வச்சுருந்த பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தா வச்சுக்கோ, இறுதி சடங்கு பார்த்துக்கோ சொல்லிவிட்டு வெளியே வந்து சொன்னாராம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வாழ்நாளெல்லாம் வந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சிலையாக இருந்தபோது கூட தனக்கு போடப்பட்ட மாலையை மற்றவருக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த செயல்பாடு இருந்திருக்கு, அந்த எண்ணம் இருந்திருக்குன்னு நினைக்கிறப்ப எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாலை தானே அந்த அம்மாவுக்கு போடப்பட்ட மாலை அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அப்படி வந்தாராமுங்க. யோசிச்சு பாருங்கள், கொடையாளர்கள் எப்போதும் கொடையாளர்கள் தான். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காக்க சரித்திர புகழுடன் நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்ற அந்த பாட்டு மன்னாதி மன்னன் படத்தில் வர்றபோது, படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த டைட்டில் அந்த குதிரையோடு வர்றப்போதும் பத்மினி அவர்கள் வந்து அந்த பல்லக்கில் போவாங்க. இவரும் குலதெய்வ ராஜாவை போல் அந்த இதில் வருவாங்க. இந்த பாட்டு டைட்டிலோடு ஆரம்பிக்கிறதுனாலங்க படத்தை தொடங்கி படம் போட்டிருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு வர்றப்போ விட்டுருவோமா அதுக்காக. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த பாட்டு முடியட்டுங்க போவோம், அப்புறமேல் போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கணும். பாட்டு அப்படி ஈர்க்கணும். அதே மாதிரி வசனங்கள் எழுதப்படுறப்ப எப்படி இருக்கும் வசனம் தெரியுமா? என்னென்னு ஒரு படம், அதில் குதிரைவண்டிக்காரர் ஒருவர், பெரும்பாலும் அவர் வந்து விவசாயியாக, தொழிலாளியாக, இன்னும் சொல்வதாக வண்டி இழுப்பவராக, ரிக்ஷாக்காரராக, எனக்கு தெரிஞ்ச அன்பேவா மாதிரி சில படங்களில் தாங்க அவர் வந்து கோடீஸ்வரனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் என்னென்ன குதிரைவண்டிக்காரர் ஒருவர், நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜாங்கிறது பாட்டோடு தான் இந்த படம் ஆரம்பிக்கும். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகிலின் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். இதில் அன்னைக்கு சம்பாரித்த பணத்தை கொண்டு போய் தங்கச்சி விஜய் நிர்மலா, மகேஷ் பாபுனுடைய சின்னம்மா, அவங்க இப்போ நீங்கள் தெலுங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சின்னம்மா, அவங்க தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. போன உடனே அந்த காசு கொடுப்பாரு. கொடுத்த உடனே அந்த அவங்க வாங்கிட்டு போவாங்க. தங்கச்சி, அண்ணனுக்கு செலவுக்கு காசு இல்லையாம்மா? அப்படியா அப்படின்ட்டு ஒரு 50 பைசா எடுத்து அந்த அம்மா கொடுக்கும். ஏம்மா 6 ரூபா கொடுத்துருக்கேன், 50 பைசா கொடுக்குறியம்மா அப்படின்னொடனே, அண்ணே நீ டீ குடிக்க மாட்ட, காப்பி குடிக்க மாட்ட, பீடி சிகரெட்டு பழக்கம் உனக்கு கிடையாது, வெத்தலை பாக்கு போட மாட்ட, தர்மம் பண்ணுறதுக்கு 50 பைசா பத்தாதாண்ணே. என்ன வசனம்ங்க! எப்படி, அதாவது இதை கேட்குறப்ப நமக்கு பாருங்கள், ஒரு மனிதனுடைய கேரக்டர் இதுக்கு மேலே சொல்ல முடியுமா? இதே மாதிரி இன்றைக்கி 1000 பேர் 1000 விஷயம் சொல்கிறாங்க.
ரிக்ஷாக்காரன் படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கொலை நடந்ததை எம்ஜிஆர் நேருக்கு நேரம் பார்த்துருவார், சுடுறதை பார்த்துருவார், சாட்சி சொல்ல கூப்பிட்டு வருவாங்க. கரெக்டாக சொல்லுவார், இவன் தான் சுட்டான், அசோகனை காமிச்சு இவர் தான் சுட்டார், அவன் செத்து போனான். நீதிபதியாக சுந்தரராஜா உட்காந்துருப்பார். இப்போ வக்கீல் வந்து இல்லாதெல்லாம் சொல்லி முடிப்பார், சொல்லி முடித்து இவர் மேலே தான் குற்றம் அப்படின்றவார். இப்போ நீதிபதியாக இருக்க சுந்தரராஜன் கேட்பார், முடிவாக என்ன சொல்லுகிறாய் அப்படிம்பார். அப்போ எம்ஜிஆருக்கு இப்போ எழுதியிருக்க வசனம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நடந்ததை நான் சொன்னேன், நடக்காததெல்லாம் உங்கள் வக்கீல் சொன்னார், நீ நடக்க வேண்டியதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த நீதிபதியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்லை, பின்னாடி அந்த நீதிபதி வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கிறப்ப திரும்ப சந்திக்கிற வேண்டிய சூழல் வரும். அப்போ சுந்தரராஜனை பார்த்து எம்ஜிஆர் கேட்பார், அன்னைக்கு அந்த வழக்கு மன்றத்தில் நீங்கள் தவறாக நடந்துக்கிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்பார். நானும் சாதாரண மனுஷன் தானே அப்படின்னோடனே எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்வார், மகாத்மா காந்தி தங்கிட்ட வந்த ஒரு கொலையாளியை காப்பாற்றணும்னு அவன் கேட்டபோது மாட்டேன்ட்டாரான். நான் படித்த சட்டம் நல்லது செய்கிறதுக்கு தான் அப்படின்னாரான். ஆனால் நீங்கள் அன்றைக்கி சட்டத்தை மீறினீங்களே சரியான்னு கேட்பார். உடனே சுந்தரராஜன் சொல்வார், அவர் மகாத்மா, என்னால் முடியுமான்னு. நீங்கள் மகாத்மா ஆக வேண்டாம், மனுஷனானா பத்தாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாருங்க. தேட்டரில் அதாவது கைதட்டுறதுக்கு நம்ம வந்து யாரையும் சொல்லி கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை. இப்போல்லாம் நீங்கள் இந்த தொகுப்பாளினிலாம் வந்து கைதட்டுங்கன்னு கதறாங்களே, கைதட்டு எப்போ வரணும் தெரியுமா? அப்படி நிமிஷத்தில் அடிச்சுட்டு வரணும். அப்படியான வசனம் அந்த குரல்லேருந்து வரணும். அதுதான் எதுவும் காதல் காட்சிகளில் அவர்கிட்ட இருக்கிற முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை இருக்கு இல்லையா, அது எப்படி கிடைக்கும்? மலைக்கல்லன் படத்தில் கலைஞருடைய வசனம், நாமக்கல் கவிஞருடைய கதை, அந்த கதை பானுமதி அம்மா நடிச்சிருப்பாங்க. பானுமதிகிட்ட பேசிகிட்டே இருப்பார் இவர், அப்படி சோரேறி தவி வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு அப்போது நான் வரட்டுமா அப்படிம்பார். உடனே அந்த அம்மா முகம் ஆடி போயிடும். எங்கே அப்படின்னு கேட்கும். உன் அருகில் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும், அவர் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே ஏதோ ஊரை விட்டு போகிறாராக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோணும். அவ்வளோ அழகாக பேசுகிற போது இருக்கிற அந்த டயலாக் டெலிவரி வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ சிவாஜி கணேசன் அவர்களை சொல்கிறப்ப நீண்ட வசனங்களை பிரமாதமாக பேசுவார் அவர். எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாடோடி மன்னன் படத்தில் 2 எம்ஜிஆர் பேசுவாங்க. அந்த 2 எம்ஜிஆர் பேசுகிறது பிரமாதமாக இருக்கும். அதுவும் அதில் ஒரு எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் சுற்றி வர்ற காட்சியெல்லாம் அவரே எடுத்துகிட்டு பாருங்க. டபுள் ஆக்ட் எடுக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் அந்த காலத்தில், மாஸ்க் போட்டு எடுக்கணும். அப்போ இந்த மன்னர் கேட்பார் அப்பாவியா, எதற்காக என்னை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும்? நானும் உங்களோடு சேர்ந்து விடுகிறேனே. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? எம்ஜிஆர் உடனே சொல்வார், ஏழையும் பணக்காரனும் ஒன்றாக முடியுமா? முடியாது மன்னா. ஏன் தெரியுமா? ஏழைகள் இருக்கிறார்களே, அவர்கள் விதைப்பார்கள், அறுப்பார்கள், உண்ண மட்டும் உணவின்றி தவிப்பார்கள். உங்களுக்கும் எங்களுக்குமான வேறுபாடு என்ன தெரியுமா? இருக்கிற சட்டையில் எந்த சட்டையை போட்டுக்கொள்வது என்பதில் உங்களுக்கு குளறுபடி. ஆனால் மானத்தை மறைக்க ஒரு சட்டையாவது இருக்காதா என்பது எங்களுக்கான நிலை. என்ன அப்படி அவர் பேச 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 அவ்வளோ அருமையாக இருக்கும். இவையெல்லாம் என்ன தெரியுங்களா? வசனம் எப்படி இருக்கணும், பாட்டு எப்படி இருக்கணும், பாட்டினுடைய இசை எப்படி இருக்கணும், உற்சாகத்தை மாதிரி இருக்கணும். பாசம்னு ஒரு படம், எம்ஜிஆர் முதல்ல அந்த உள்ள பெரியாளாகி வர்றதை காமிச்சு பார்க்குறவங்க டிஆர் ராமண்ணா படம். அந்த பாட்டோட மியூசிக்கு மட்டும் நீங்கள் எப்பயும் காலையில் கேட்டு ஒரு வேலையை பாருங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாமரை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம்னாருங்க. சொன்ன மாதிரியே அரசாங்கம் அவருக்கு ஆகிப்போச்சுங்க. எதுவாக வேண்டுமென்று நாம் நினைக்கிறோமோ அதுவாக அவர் மாறி காட்டினாருங்கிறது தான் பெரிய விஷயங்க. அவர் முதல்ல முதலமைச்சரானோடனே அவர் கையெழுத்து போடுற கூட ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கையெழுத்து போடுறாருன்னா, அப்படியே நாடோடி மன்னன் படத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடப்பது போல் நமக்கு தோணுங்க. காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு போட்டார் என்றால் அந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றி இந்த குழந்தைகளுக்கு இன்னும் கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் நினைத்தார் என்றால், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தால் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி மறைந்தான் என்பதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணுங்கிற மாதிரி வாழுகிற போது மனிதனாக மட்டுமல்லாமல் தெய்வமாக வாழ்ந்தார். இன்றைக்கும் கூட
அத்தனை பேருடைய வீடுகளிலும் அவருடைய படம் இருக்கிறது என்று சொன்னால் வெறும் படமாக மட்டுமில்லை, எம்ஜிஆர் பாடமாகவும் இருக்கிறார். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.